நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது நல்லது. இது உங்களோட வாழ்க்கையை புதிதாக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதில் கலந்து கொள்ளுகிறீர்கள். அதன் நிமித்தம் தேவன் உங்களோட நாட்களை புதிதாக்கி தர வல்லவராக இருக்கிறார் என்று. ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்காக நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து உங்களிடம் பரிசுத்த வேதாகமம் இருக்குமானால் இந்த வசனத்தை நீங்களும் திருப்பி வாசித்துக் கொள்ளுங்கள். ஜாத்ரகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. சொல்ல முடியாத அளவு நெருக்கங்களுக்குள்ளே இஸ்ரவேல் மக்கள் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு நேரம். அவர்களுடைய உபத்திரவங்களை பார்க்க யாரும் இல்லை. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாயிற்று, எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாயிற்று, எவ்வளவோ பிரயாசப்பட்டாயிற்று. எந்த நன்மையும் எங்களோட வாழ்க்கையில் நடக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து கஷ்டப்படுகிறோம், தொடர்ந்து நாங்கள் முறையிடுகிறோம், தொடர்ந்து போராடுகிறோம். எப்படியாவது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் காத்திருந்தோம். இப்பொழுது அந்த நம்பிக்கையும் எங்களை விட்டு போனது போல இருக்கிறது. எங்களுடைய ஜீவனம் எங்களுக்கு வெறுப்பாயிற்று. நாங்கள் வாழ்கிறத விட சாகிறது தான் நல்லதே. இந்த 2 பிள்ளைகள் இருக்கிறது, இந்த 3 பிள்ளைகள் இருக்கிறது, இவர்களை வைத்து கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர்கள் தடுமாறலாம். ஆகவே இந்த பிள்ளைகளை விட்டு விட்டு நான் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும்? இந்த பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள்? யார் இவர்களை பராமரிக்கக்கூடும்? இவர்களுக்காக யார் உதவ முடியும்? ஐயோ, என்னால் இருந்தாலும் அவர்களை பார்க்க முடியாது, நான் மறைத்தாலும் அவர்களை பார்க்க முடியாது. என்ன செய்யக்கூடும்? இந்த நெருக்கத்தில் இருந்து, இந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்குவது யாருங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அப்பொழுது மோசேங்கிற ஒரு மனிதனை வேறு ஒரு தேசத்திலே கர்த்தர் சந்திக்கிறார், மீதியான் தேசத்திலே. அங்கே கர்த்தர் சந்தித்து எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் படுகிற அந்த உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அவங்க படுகிற உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தேன். அவர்களை நான் அந்த காரியங்களில் இருந்து விடுவிக்க விரும்புகிறேன் என்கிற காரியத்தை ஆண்டவர் மோசே என்கிற மனிதனிடம் சொன்னார். அந்த மனிதன் அவர்கள் நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிற இடத்துல வந்து அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்களுக்கு மோசே சொன்னபோது அவர்கள் தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எங்களுடைய பிரச்சனைகளை யாரும் கவனிக்கவில்லை, தேவன் கவனிக்கவில்லை. ஒரு கடவுள் உண்டா? அவர் எங்கே இருக்கிறார்? என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையா இருக்கிறது, எங்கே கடவுள் எங்கே என்று கேட்கிற மனிதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறார், கடவுள் உண்மையானவராய் இருக்கிறார். நாங்கள் கடவுளை தேடாமல் கடவுளை விட்டுவிட்டு வேறொரு காரியத்தை தேடினால் எப்படி எங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுவித்துக் கொள்ள முடியும்? நாங்கள் தேடுவது கடவுளையா அல்லது கடவுள் இல்லாத ஒரு காரியத்தை தேடி அதன் மூலமாக எங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியுமா என்று யோசிக்கிறோம். நாங்கள் தேடின காரியங்கள் எங்களோட பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால், எங்களுடைய காரியங்கள் சரிவராவிட்டால் அது கடவுள் அல்ல, அது வேறு ஒரு காரியமாய் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை தேடினால் அவர் உங்களோட காரியங்களை நிச்சயமாய் சந்திப்பார். ஆகவே அவர்கள் பட்ட உபத்திரவத்தை யாரும் அறியல நினைக்கிறாங்க. நாங்கள் பட்ட வேதனையை யாருக்கும் புரியவில்லை என்கிறாங்க. ஆண்டவரும் எங்களை மறந்து விட்டார், கைவிட்டு விட்டார், கடவுள் எங்கும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர்களுக்கு இருக்கிற உபத்திரவம் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் அவங்களோட உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தேன், நான் அவங்கள சந்திக்க போகிறேன், நான் அவங்கள விடுதலை ஆக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சி. ஓ, கர்த்தருடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தாரா? நான் எவ்வளவு காலம் பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் தேவன் அறிந்திருக்கிறாரா? ஐயோ, எங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறாரா? ஐயோ, நாங்கள் பட்ட வலிகள், வேதனைகள், வியாகுலங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள்,
பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சமுதாயத்தில் வந்த பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வந்த பிரச்சனைகள், கூட இருக்கிறவர்களால் வந்த பிரச்சனைகள் நிமித்தம் நாங்கள் தவித்த தவிப்புகள், பட்ட உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலையும் பல்ல கட்டித்து கொண்டு சகித்து கொண்டு இருந்தேன் என்று சொல்லுகிறது போல நான் அப்படி இருந்தேனே அந்த நாட்களில். இதை யாருக்கும் தெரியாது என்று நினைத்தனே. இதோ இந்த உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்து தெய்வம் இருக்கிறார். இதை கண்டு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுவரையும் உங்களோட வாழ்க்கையில இருந்த உபத்திரவங்களை மற்றவர்கள் அற்பமா எண்ணலாம். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ண மாட்டார் என்றும், அவனுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து உபத்திரவத்தில் இருந்து அவனை மீட்டெடுப்பார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு உபத்திரவங்களும், ஒவ்வொரு நெருக்கங்களும், ஒவ்வொரு போராட்டங்களும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த பதில் என்னவென்றால், மீண்டும் மீண்டும் உபத்திரவத்தையே அது கொடுத்தது. அதாவது மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி மிதித்தது என்று சொல்லுவார்கள். அப்படியாய் இருந்த பிரச்சனையோட புதிதாய் வந்த பிரச்சனையும் டபுளாகிவிட்டது. நீ நிம்மதியே இல்லை என்று ஒரு நிலம் உங்களோட வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இல்லையா? அவர் உங்களோட உபத்திரவங்களை பார்த்தார், உபத்திரவங்களை கண்டார். அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. ஆதலால் தேவன் இயேசு கிறிஸ்து இப்படியாய் உபத்திரவப்பட்டு வாழுகிற மக்களை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்பி 2000 ஆண்டுகளுக்கு முதல் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என காணப்பட்டார். அவர் தேவதூர்களால் நிறைந்திருந்தார், அவர் தேவர்கள் மத்தியிலே காணப்பட்டார். இவர் தேவனாயிருக்கிறார், இவரே சர்வத்துக்கு மேலான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய பிதா என்று அழைக்கப்படுகிறார். இந்த தெய்வம் இந்த பூமிக்கு வந்ததே உங்களுடைய உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்து அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்களுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்று உங்களை அந்த உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். மரித்தோரை எழுப்பினார், முடவர்களை நடக்கப்படினார், குருடர்களை பார்க்க செய்தார், ஊமையர்களை பேச செய்தார். இப்படியாய் அவர் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பிசாசுகளின் பிடியில் அகப்பட்டு வாழ்ந்த மக்களை விடுதலையாக்கினார். இப்படியாய் இயேசு நன்மை செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர் உங்களையும் என்னையும் பூரணமாய் விடுவிக்கும்படியாய், நீங்கள் அவரை அறியவில்லை, நாங்கள் பிறக்க முதல் நடந்த சம்பவம், அவர் எங்களுக்காய் சொலவையிலே எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல் அவர் சுமந்து தீர்த்து, அவர் உங்களுக்காய் மரித்து உங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்றார். இயேசுடைய கல்லறை இன்று திறந்திருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காய் மரித்த தெய்வம். நீங்க இயேசுவுக்காய் பாடுபட தேவையில்லை. இயேசு உங்களுக்காய் பாடுபட்டு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாதனால தான் கடந்த காலங்களில் வந்த எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நீங்க விடுவிக்கப்படவில்லை. இதோ இன்றைய நாளில் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களோட உள்ளத்துல சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்குள்ளே வருவார். அப்பொழுது உங்களுடைய உபத்திரவங்களிலிருந்து அவர் விடுதலை தருவார். இயேசு உங்களோட உள்ளத்துக்குள்ள வந்தது முதல் உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானாக சொல்லிக் கொள்ளாமலே ஓடிவிடுவதை பார்ப்பீங்க. இயேசுவை கண்டால் உபத்திரவங்கள் ஓடிவிடும். ஏனென்றால் இயேசுடைய வல்லமை பெரியது. இயேசுதான் பெரிய தெய்வம். இயேசுதான் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர் என்று பரிசுத்த வேதாகம் அவரை குறித்து வெளிப்படுத்துகிறது. ஆதலால் இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய உபத்திரவங்கள் நீக்கப்படும். உபத்திரவத்திலிருந்து விடுதலையாவீர்கள். நீங்கள் விரும்பினால் இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு உங்களுக்குள்ளே வருவார். அப்பொழுது உங்களுடைய உபத்திரவங்களும் உங்களை விட்டு நீங்கும். இயேசு இருந்தால் உபத்திரவம் இருக்காது. இயேசு இல்லாவிட்டால் உபத்திரவம் தன் இஷ்டப்படி உங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கும். நீங்களே தீர்மானிக்க வேண்டியவர்கள். இதோ நீங்கள் விரும்பினால் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். பிதாவை, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உபத்திரவம் உபத்திரவம் உபத்திரவமாகவே என் வாழ்க்கை இருக்கிறது. சொல்ல முடியாத அளவு பிரச்சனையா இருக்கிறது.
இதை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் நீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவே, எங்களுடைய உபத்திரவத்தை நீர் கண்ட தெய்வம் என்று அறிந்து கொண்டே, ஆகவே இந்த உபத்திரவங்களில் இருந்து என்னை நீங்கள் விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்துக்குள்ள வந்து என் வாழ்க்கையை பொறுப்படுத்தி என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் நாட்களை கழிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு நித்திய ஜீவனை தாங்க, மரணத்துக்கு பிற்பாடு வாழுகிற அந்த நித்திய வாழ்க்கை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.